அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தரமாறு மாணவர்களுக்கு 3ஆம் தவணைக்குரிய பாடங்களான வெப்பமும் அதன் விளைவுகளும் பற்றிய விடயங்கள் முதல் வாரம் நாங்கள் கற்றிருந்தோம். இந்த வாரம் நாங்கள் உணவு போசனை, உணவு சங்கிலி தொடர்பான விடயங்களை கற்க இருக்கின்றோம். தரமாறு மாணவர்களுக்கு போசனையை அடிப்படையாக கொண்ட இடைத்தொடர்பு பற்றி நாங்கள் இன்று கற்க வந்துள்ளோம். இங்கு கற்றல் தேர்ச்சியாக இயற்கை தோற்றப்பாடுகள் தொடர்பான சிறந்த விளக்கத்துடன் இயற்கை வளங்களை அறிவுபூர்வமாகவும் நீடித்து பயன்படுத்துவதற்கு புவியினதும் வெளியினதும் தன்மை, இயல்பை, செயற்பாடுகளை தேடி அறிவார் எனும் தேர்ச்சியை நாங்கள் இங்கு கற்க இருக்கின்றோம். தேர்ச்சி மட்டமாக உணவு பழக்கத்திற்கு ஏற்ப அங்கிகளிடையே காணப்படுகின்ற இடைத்தொடர்புகளை நியாயப்படுத்துவர். இங்கு பாட வேளைகளாக 5 காணப்படுகின்றன. கற்றல் பேறுகளாக நாங்கள் சில விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தாவர பகுதிகளை மாத்திரம் உணவாக கொள்ளும் விலங்குகளை தாவர உண்ணிகள் என இனங்காண்பார். விலங்குகளை மட்டும் உணவாக கொள்ளும் விலங்குகளை ஊனுண்ணிகள் என இனங்காண்பார். தாவர விலங்குகளை உணவாக கொள்ளும் விலங்குகளை அனைத்து முன்னிகள் என இனங்காண்பார். தொடர்ச்சியாக மேலும் சில கற்றல் பேறுகளாக எல்லா விலங்குகளும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உணவுக்காக தாவரங்கள் மீது தங்கி வாழ்கின்றன என்பதனை விளக்குவார். தாவரம் விலங்குகளுக்கிடையில் காணப்படும் இடைத்தொடர்பாக உணவு சங்கிலி, உணவு வலை என்பனவற்றை விவரிப்பார். இப்போது நாங்கள் போசனை பற்றிய விடயங்களை நாங்கள் இங்கு கற்க இருக்கின்றோம். ஓர் அங்கி என்பது உயிருள்ள அனைத்தையும் நாங்கள் அங்கிகள் என அழைக்கப்படும். தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் இவை அனைத்துமே அங்கிகள் எனும் பிரிவினுள் அடங்கும். இந்த அங்கிகள் வளர்ச்சி, போசனை, சுவாசம், கழிவகற்றல், இனப்பெருக்கம், தூண்டலுக்கு உறுத்துணர்ச்சி, அசைவு அல்லது இடப்பெயர்ச்சி போன்ற பல்வேறு உயிர் செயல்முறைகளை மேற்கொள்கின்றன. அவ்வுயிர் செயல்முறைகளில் பிரதான பங்கு வகிக்கின்றது இந்த போசனை. நீங்கள் ஏற்கனவே தரமாறு பகுதியில், அதாவது தரமாறு வகுப்பினுள் 1ஆம் அலகில் அங்கிகளின் சிறப்பியல்பெனும் அலகினூடாக இது விடயத்தை ஆரம்ப விடயமாக நாங்கள் கற்றுள்ளோம். அதன் தொடர்ச்சியாக சில விடயங்களை நாங்கள் இங்கு கற்க இருக்கின்றோம். இங்கு பாருங்கள், ஒரு காட்சி படம் காட்டப்பட்டுள்ளது. இங்கு போசனையை அடிப்படையாக கொண்ட விடயங்கள் காட்டப்படுகிறது. அங்கு பல்வேறு தாவரங்கள், தாவர பயிர்கள், அதாவது தாவரங்களில் பெறப்பட்ட உற்பத்திகள் காட்டப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக மாணவர்கள் உணவு எடுப்பதை காட்டக்கூடியதாக இருந்தது. அத்தோடு இங்கு கேரட் தாவரத்தின், அதாவது கேரட்டை காட்டப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் ஒரு நாய் ஒன்று போசனை எடுப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மீன்கள் தன்னுடைய நீர்நிலைகளில் எவ்வாறு போசனையை மேற்கொண்டது, அதே நேரத்தில் காட்டில் வாழுகின்ற சில அங்கிகள் எவ்வாறு போசனை எடுக்கின்றது, தாவரங்கள் கூட உயிருள்ள அங்கிகள், அவர்கள் எப்படி போசனையை எடுக்கின்றார்கள். எனவே இதிலிருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் சகல அங்கிகளும்
தமது உணவு தேவையை பூர்த்தி செய்கின்றன. இங்கு 2 சிறுவர்கள் உணவு உட்கொள்வதையும் அதே நேரத்தில் பூனை உட்கொள்வதையும் உணவு நீங்கள் கண்டுள்ளீர்கள். அத்தோடு தாவரங்கள் தமக்குரிய உணவை தாமே தயாரிப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமக்குரிய உணவை தாமே தயாரித்து தன்னுடைய உயிர் செயல்முறைகளை மேற்கொள்கின்றது. எனவே சகல அங்கிகளும் போசனையை உள்ளெடுக்கின்றது. இங்கு பாருங்கள், வெவ்வேறு அங்கிகள் காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அங்கிகளும் தனக்கு ஏற்றாற்போல அந்த போசனையை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. எனவே உங்களுக்கு விளங்கியிருக்கும், கட்டாயம் உயிருள்ள அங்கி தனது சக்தி தேவையை நிறைவேற்றுவதற்காக உணவு எடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அவ்வுணவை எடுப்பதில் 2 முறைகள் காணப்படுகிறது. சில அங்கிகள் தமக்குரிய உணவை தாமே தயாரித்து கொள்கின்றன. அதனை நாங்கள் தட்போசணிகள் என அழைக்கப்படும். ஏற்கனவே இது பற்றிய விடயங்கள் நீங்கள் கற்றுள்ளீர்கள். தாவரங்கள் தட்போசணிகள், தமக்குரிய உணவை தாமே தயாரித்து கொள்ளக்கூடியவை. அதே நேரத்தில் சகல விலங்குகளும் பிறபோசணி அங்கிகள். எனவே உணவுக்காக வேறு அங்கிகளில், அதாவது தாவரத்தில் அல்லது விலங்குகளில் தங்கியிருக்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றன. அத்தோடு தாவரங்களில் கட்டாயம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தங்கியிருக்கின்றன. இங்கு பாருங்கள், ஒரு காகம் தனது உணவு போசனையை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அது காகம் ஒரு அங்கியை இன்னொரு அங்கியை பிடித்து உணவாக உட்கொள்கின்றது. இவ்வுணவை உட்கொள்வதற்காக அதாவது காகத்தினுள் அந்த அலகு குறிப்பிடத்தக்க விதத்தில் அமைந்துள்ளது. அதாவது இந்த அங்கிகளை பிடித்து உண்ணக்கூடிய வகையில் அதன் அலகு காணப்படுகின்றன. இங்கு அலகு காணப்படுவதனால் அங்கு பற்கள் காணப்படுவதில்லை. அலகு மூலம் உணவை கொத்தி உண்ணக்கூடியதாக இருக்கின்றது. காகம் தனியே இந்த எலியை மாத்திரமோ உணவை உட்கொள்ளவில்லை, அதே நேரத்தில் தானியங்களையும் உணவாக உள்ளெடுக்கின்றது. எனவே காகம் தனது உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய படம் ஒன்று இவ்வாறு காட்டப்படுகின்றது. அதே சமயத்தில் நாங்கள் இன்னொரு காட்சி படம் காட்டப்பட்டுள்ளது. நாய் எவ்வாறு தனது உணவு தேவையை பூர்த்தி செய்கின்றது. நாங்கள் வீடுகளில் வளர்க்கின்ற ஒரு பிராணியாக நாய் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் நாய்க்கு தேவையான உணவுகளை வழங்குகிற சமயத்தில் தாவர உணவுகளையும் விலங்கு உணவுகளையும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். எனவே 2ஐயும் அந்த நாய், பூனை போன்ற விலங்குகள் உணவை உள்ளெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் சகல அங்கிகளும், அதாவது விலங்குகள் தனித்தோ அல்லது கூட்டமாகவோ சேர்ந்து தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றன. காகங்களை பொறுத்தவரையில் பாருங்கள், பெரும்பாலும் தனியே உட்கொள்ளாது. ஆரம்பத்தில் ஒரு காகம் காணப்பட்டது. உண்மையில் தனியே உட்கொள்ளாது. நிறைய காகங்களை வரவழைச்சு எல்லாரும் சேர்ந்து உண்ணுவார்கள். அதே நேரத்தில் காகத்தின் ஒரு சிறப்பியல்பு நகர சுத்திகரிப்பான் என அழைக்கப்படும். அவ்வாறு அழைக்கப்படுவதற்கு காரணம், நகரத்தில் காணப்படுகின்ற குப்பை கூளங்கள் எல்லாவற்றையும், அதாவது எங்களது தேவையற்ற பொருட்களை உணவாக உட்கொண்டு எங்களது கழிவுகளை அகற்றுகின்றது. அதே சமயத்தில் இந்த அங்கிகள், அதாவது விலங்குகள் கூட்டாகவோ அல்லது தனியாகவோ தனது உணவு, பாதுகாப்பு, அதே சமயத்தில் வாழிடம் என்பனவற்றை பூர்த்தி கொள்கின்றன. இங்கு பிரதான தேவையாக உணவு காணப்படுகிறது. சகல அங்கிகளுமே வழி, நீர், உணவு 3ம் கட்டாய தேவையாக காணப்படுகின்றது. இதில் ஒரு காரணியை நாங்கள் கட்டுப்படுத்தினாலும் அந்த அங்கி உயிர் வாழ முடியாது போய்விடும். வழி என்னும் போது ஆக்சிஜன் தேவைப்படுகின்றது. போசனை என்பும் போது உணவு தேவைப்படுகின்றது. அதே நேரத்தில் நீர் தேவைப்படுகின்றது.
பெரும்பாலான உயிர் செயல்முறைகள் நீர் ஊடகத்திலேயே நடைபெறுகின்றன. அதே நேரத்தில் உணவை பொறுத்தவரையில் உணவை எடுப்பதற்காக ஒவ்வொரு அங்கிகளும் வெவ்வேறு இசைவாக்கங்களை கொண்டு காணப்படுகின்றன. உணவை எவ்வாறு எடுப்பது, அதற்காக என்ன அங்கின்ற உடலில் காணப்படுகின்ற இசைவாக்கங்கள் என்பன பல்வேறுபட்டு காணப்படுகிறது. அது பல்வகைமையில் காணப்படுகின்றது. பல்வகைமை என்பது வேறுபாடு. பாருங்கள், எல்லா அங்கிகளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. காகம், பறவைகளை எடுத்துக்கொண்டால் காகம் ஒரு வித்தியாசமான அலகை கொண்டதாக காணப்படுது உணவு எடுப்பதற்காக. கிளி வேறு ஒரு வித்தியாசமான அலகு கூடியதாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் பருந்து வேறு வித்தியாசமான அலகு தோற்றத்தை கொண்டுள்ளது. காரணம், இந்த உணவு முறை, உணவு வெவ்வேறு வகையான உணவுகள் உள்ளெடுப்பதற்காக அவ்வாறு இசைவாக்கம் அடைந்துள்ளது. எனவே பிள்ளைகள், இந்த உணவு கட்டாயம் தேவை. பிரதானமாக உணவு எடுப்பதற்கு பிரதான காரணமாக அமைவது சக்தி. ஏண்டா நான் நின்று கொண்டிருக்கின்றேன், இதுக்கு கட்டாயம் சக்தி வேணும். நடப்பதற்கு, ஓடுவதற்கு, விளையாடுவதற்கு எல்லாத்துக்குமே சக்தி வேணும். சக்தி எங்கிலிருந்து புறப்படுது? உணவிலிருந்து. அது நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம். சுவாசம் உணவிலிருந்து அதே நேரம் பெற்றுக்கொள்ளப்பட்ட வழியையும் கொண்டு சக்தி உருவாக்கப்படுகின்ற செயல்முறை நாங்கள் சுவாசம் என அழைத்துள்ளோம். எனவே சக்தி தேவைக்காக உணவு தேவை, சக்தியை உற்பத்தி செய்வதற்காக உணவு தேவை. அது மட்டுமல்ல, உடல் வளர்ச்சி. நீங்கள் எல்லாம் வளர்கின்ற பிள்ளைகள், எனவே நிறைய புரத உணவுகளை உள்ளெடுக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. வளர்ச்சிக்கு உதவி செய்கின்றது. அதே நேரத்தில் இறந்த இழையங்களை புதுப்பிப்பதற்கு அந்த உணவு தேவை. இறந்த இழையங்களை புதுப்பிப்பதற்கு நீங்கள் பாருங்கள், சில வேளைகளில் ஒருவருக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டிருப்பின், நீங்கள் அவர்களை பார்க்கும்போது ஏதாவது பரிசு பொருள் என்பது அந்த நோயை குணப்படுத்துவதற்கு தேவையான சில பொருட்களை நீங்கள் வேண்டி செல்கின்றீர்கள். அந்த சமயத்தில் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் அல்லது பால்மாக்கள் அல்லது போசாக்கு நிறைந்த உணவுகளை நீங்கள் கொண்டு சென்று கொடுக்கின்றீர்கள். காரணம், அவர் அந்த இறந்த இழையங்களை புதுப்பிக்க செய்யப்பட வேணும். அதே நேரத்தில் எதிர்ப்பு சக்தி, உடல் ஆரோக்கியத்துக்கும் உணவு தேவை. கோவிட்-19 இந்த வைரஸ் தாக்கத்திலிருந்து எதிர்ப்பு சக்தி, அப்போ எதிர்ப்பு சக்தி, உங்களோட உடலில் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்கப்படின் அந்த வைரஸ் தொற்றுதல் பாதிப்பு குறைவாக இருக்கும், தொற்றுதல் அடைதல் குறைவாக இருக்கும். எனவே இப்படியான செயற்பாடுகளுக்கு உணவு தேவை. எனவே சகல அங்கிகளும் ஏதோ ஒரு வகையில் உணவை பெற்றுக்கொள்கின்றன. தொடர்ந்து நாங்கள் தோட்டத்தில் காணப்படும் சில அங்கிகளையும் அவை பெற்றுக்கொள்ளும் உணவுகள் தொடர்பாகவும் இப்போது அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தரம் 5 அதற்கு முதலே நாங்கள் நிறைய விடயங்களை நீங்கள் கற்றுள்ளீர்கள். இங்கு பாருங்கள், விலங்காக அணில் காணப்படுகின்றது. இந்த அணில் உணவாக கொய்யா பழத்தை உள்ளெடுக்கின்றது. அதாவது அணில் அந்த கொய்யா மரத்திலிருந்து கொய்யா பழங்களை தன்னுடைய வெட்டும் பற்களை கொண்டு உணவாக உட்கொள்கின்றது. தனது போசனையை எடுத்துக்கொள்கின்றது. அதே சமயத்தில் கிளி தனது அந்த அலகை கொண்டு கொய்யாப்பழத்தை உணவாக எடுத்துக்கொள்கின்றது. அதே சமயத்தில் மயிர்கொட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வண்ணாத்து பூச்சியின் ஒரு குடம்பி பருவம். அது நாங்கள் மயிர்கொட்டி என அழைக்கப்படும். வண்ணாத்தி பூச்சியின் குடம்பி. அந்த வண்ணாத்தி பூச்சியின் குடம்பியான மயிர்கொட்டி கொய்யா இலைகள், இளம் இலைகளை உணவாக உள்ளெடுக்கின்றன. நீங்கள் பாருங்கள், சில வேளைகளில் அந்த மயிர்கொட்டியில் காணப்படின் அடுத்த நாள் நாங்கள் கொய்யா மரத்தை பார்க்கும்போது பெரும்பாலான இலைகளில் யாவற்றையும் உணவாக உட்கொண்டிருக்கும். ஏனெனில் மயிர்கொட்டியின் பிரதான தொழிலே நன்கு உணவை உட்கொள்வது. எனவே கொய்யா இலைகளை நன்றாக உணவை உள்ளெடுக்கும். அங்கு மயிர்கொட்டிக்கும் வெட்டுகின்ற வாயுறுப்பு, ஒரு
வெட்டக்கூடிய வாயுறுப்பு காணப்படுகின்றது. பாருங்கள், ஒவ்வொரு உணவையும் எடுப்பதற்காக அந்த அங்கிகள் ஒவ்வொரு இசைவாக்கங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் சின்ன பிள்ளைகள், உங்களுக்கு பற்கள் காணப்படுகின்றன. அந்த பற்களால் உணவை நன்கு அரைத்து சாப்பிடுகின்றீர்கள். அதாவது சிறிய சிறிய துண்டுகளாக உடைத்து சாப்பிடுகின்றீர்கள். பற்களை பொறுத்தவரையில் வேட்டைப்பல், வெட்டும் பற்கள், முன்கடவாய்ப்பற்கள், பின்கடவாய்ப்பற்கள் என பல்வேறு வகையில் காணப்படுகின்றது. நீங்கள் பல்வேறுபட்ட உணவுகளை உட்கொள்கின்றீர்கள். தாவர உணவுகளை உட்கொள்கின்றீர்கள், விலங்கு உணவுகளை உட்கொள்கின்றீர்கள். எனவே அவ்வாறான உணவுகளை உட்கொள்வதனால் அதுக்கு ஏற்றாற்போல இந்த பற்கள் காணப்படுகின்றது. நீங்கள் உண்ணுகிற உணவுக்கு ஏற்றாற்போல காணப்படும். புலிக்கு பாருங்கள், வேட்டைப்பல் நன்கு விருத்தி அடைந்து காணப்படுகிறது. எனினும் இறைச்சியை அப்படியே பிடித்து குத்தி கிழிச்சி சாப்பிடுகின்றது. அதே நேரத்தில் அந்த புலி, சிங்கம் போன்றவற்றிற்கு நகங்கள் நன்கு விருத்தி அடைந்து காணப்படுகிறது. ஏனெனில் இதை அப்படி பாய்ந்து பிடிப்பதற்கு. ஆனால் எங்களுக்கெல்லாம் அது தேவையில்லை. இப்போ நீங்களெல்லாம் சில வேளைகளில் நகங்களெல்லாம் வளர்த்து வச்சிருப்பீர்கள். அதுவும் எங்களுக்கு தேவையில்லை. என்ன, நாங்கள் குத்தி கிழித்து உணவு உட்கொள்ள இல்லை. நாங்கள் ஏற்கனவே வெட்டி நல்ல பதப்படுத்தப்பட்டு மிக சிறு துண்டுகளாக்கப்பட்டு தான் நாங்கள் உணவு எடுக்கிறோம். எனவே உங்களுக்கு அப்படி நகங்களெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு பற்கள் உதவி செய்கின்றது. எனவே உணவு உட்கொள்ளுற முறைக்கேற்ப அதன் வாயுறுப்பும் ஏற்றாற்போல காணப்படுகிறது, அல்லது அதற்கேற்றாற்போல இசைவாக்கம் அடைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஓணான் மயிர்கொட்டியை பிடித்து சாப்பிடுகின்றது. ஓணானில் நீங்கள் பச்சோத்தி ஒன்றை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது சூழலின் நிறத்துக்கேற்ப மாறக்கூடியதாக இருக்கும். சூழலின் நிறத்துக்கேற்ப மாறும். ஏனெனில் சூழலின் நிறத்துக்கேற்ப மாறுற செயற்பாட்டை நாங்கள் விஞ்ஞான சொல்லாக குறிப்பிடின் பொய்க்கோளம் பூணல் என அழைக்கப்படும். பொய்க்கோளம் பூணல், அதாவது எதிரிகளுக்கு தன்னை விளங்காதிருப்பதற்காக அவ்வாறு சூழலின் நிறத்தை பெற்றுக்கொள்ளுதல். பெரும்பாலான அங்கியில் சூழலின் நிறத்தில் தான் காணப்படுகிறது. எனில் எதிரிக்கு தெரிஞ்சால் தன்னை பிடித்து விடும். அதற்காக சூழலின் நிறத்தில் இருக்கும்போது எதிரிக்கு தெரியாது, கண்களால் பார்ப்பது கடினம். எனவே எதிரிக்கு விளங்காது. எனவே இவர் தப்பி பிழைத்து வாழக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. நீங்களும் சில வேளைகளில் பொய்க்கோளம் பூணுவதுண்டு. உங்களோட பெற்றோரோ அல்லது ஏதாவது செயற்பாடுகளிலிருந்து தவித்துக் கொள்வதற்கு நீங்கள் சில வேளைகளில் பொய்க்கோளம் பூணுவீங்கள். அதே போன்றுதான் இந்த அங்கிகளும். அதே நேரத்தில் பிள்ளைகள், சாரை பாம்பு ஓணானை உணவாக உள்ளெடுக்கின்றது. செண்பகம் நத்தையை உணவாக உள்ளெடுக்கின்றது. எனவே பாருங்கள், இதில் பல்வேறு அங்கிகள் காட்டப்பட்டுள்ளது. அந்த பல்வேறு அங்கிகளும் வித்தியாசமான உணவுகளை உள்ளெடுக்கின்றன. இப்போது நாங்கள் ஏற்கனவே முதலில் காட்டப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய உணவுக்காக தாவர விலங்குகளுக்கு இடையிலான தொடர்பை ஒரு அம்புக்குறி படம் மூலம் இங்கு காட்டியுள்ளேன். உங்களோட பாடநூலில் உள்ளது போல இங்கு காட்டப்பட்டுள்ளது. அங்கு நாங்கள் தனித்தனியாக எழுதினதை நான் ஒன்றாக சேர்த்து எழுதியிருக்கிறேன். அதாவது தாவரத்துக்கும் விலங்குக்கும் இடையிலே எவ்வாறான தொடர்பு காணப்படுதல் முதலாவது அட்டவணையிலும், இரண்டாவதில் விலங்குக்கும் எவ்வாறான தொடர்பு காணப்படுகின்றது என்பதனை நான் இங்கு காட்டியுள்ளேன். இங்கு பாருங்கள், கொய்யா என்ற தாவரத்தில் மயிர்கொட்டியும், அதாவது மயிர்கொட்டி அதன் இலைகளை சாப்பிடுகின்றது, கிளி அதன் பழத்தை சாப்பிடுகின்றது, அணில் பழத்தை சாப்பிடுகின்றது. அதை நான் இவ்வாறு ஒரு அம்புக்குறி மூலம் காட்டியுள்ளேன். அதே போன்று விலங்கு தொடர்பாக இங்கு அணில், நத்தை ரெண்டு வித்தியாசமான உணவுகள். அணிலையும் சாப்பிடுது, அதே நேரம் நத்தையையும் சாப்பிடுகின்றது. ஆர் சாப்பிடுகின்ற செண்பகம். அதே நேரத்தில் மயிர்கொட்டி வந்து ஓணானால், அதாவது ஓணானால் மயிர்கொட்டி உணவாக எடுக்கப்படுகிறது.
அணில், கிளி, ஓணான் என்பன சாரைப்பாம்புக்கு உணவாக அமைகின்றது. சாரைப்பாம்பு இந்த அணில், கிளி, ஓணான் என்பனவற்றை உணவாக உட்கொள்கின்றது. எனவே பாருங்கள், ஒரு அங்கி பல்வேறுபட்ட உணவுகளையும் அதே நேரத்தில் வித்தியாசமான முறையில் உணவை உள்ளெடுக்கக்கூடியதாக இங்கு காட்டப்படுகின்றது. ஏற்கனவே தரப்பட்டதை நான் ஒரு தொகுத்து இங்கு காட்டப்பட்டுள்ளது. எனவே பாருங்கள், அங்கிகளிடையே உணவுக்காக ஒரு இடைத்தொடர் கொண்டு காணப்படுகின்றது. இங்கு அடுத்தபடியை நாங்கள் பாருங்கள், மேலே தரப்பட்ட சகல உணவு அதாவது அங்கிகளையும் நான் ஒரு சிக்கலான அமைப்பில் ஒழுங்குபடுத்திய ஒரு படம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. தாவர விலங்குகளுக்கிடையிலும் விலங்குகளுக்கிடையிலும் உணவை பெற்றுக்கொள்வதற்காக மேலே காட்டப்பட்ட இடைத்தொடர்பை ஒன்றுபடுத்தினால் பெறப்படுகின்ற ஒரு அமைப்பு இங்கு காட்டப்பட்டுள்ளது. இதில் பாருங்கள், ஆரம்பத்தில் நான் கொய்யாவை எழுதியிருக்கிறேன். கொய்யா தாவரத்தை எழுதியுள்ளேன். கொய்யா தாவரத்திலிருந்து அதாவது அணில் கொய்யா பழத்தையும், மயிர்கொட்டி கொய்யா இலையையும், கிளி கொய்யா பழத்தையும் உணவாக உட்கொள்வதை அங்கு காட்டப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் செண்பகம் ஓணானையும், அணிலையும், மயிர்கொட்டியையும் உணவாக உள்ளெடுக்கின்றது. அதே நேரத்தில் சாரைப்பாம்பு, கிளி, அணில், ஓணான் என்பனவற்றை உணவாக உள்ளெடுக்கின்றது. ஒரு சிக்கலான அமைப்பொன்று காட்டப்பட்டுள்ளது. உணவுக்காக காணப்படுகின்ற ஒரு சிக்கலான ஒரு தொடர்பு இங்கு காட்டப்பட்டுள்ளது. இங்கு அவதானிக்கும் போது பாருங்கள், அடுத்து இன்னொரு சிக்கலான அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. ஒரு புல் நிலத்தின் ஒரு பகுதியில் உணவுக்காக விலங்குகளுக்கு இடையில் காணப்படுகின்ற ஒரு இடைத்தொடர்பு. இங்கு ஆரம்பத்தில் பாருங்கள், புல் காணப்படுகிறது. அதே சமயத்தில் புல்லை மயிர்கொட்டி உணவாக உள்ளெடுக்கின்றது. அந்த மயிர்கொட்டியை ஒரு குருவி உணவாக உள்ளெடுக்கின்றது. அந்த குருவியை இந்த பூனை உணவாக உள்ளெடுக்கின்றது. இது ஒரு ஒரு வகையான ஒரு தொடர்பு காட்டப்பட்டுள்ளது. இன்னொரு வகையில் பாருங்கள், புல் உணவாக எடுக்கிறது பசு. அதே சமயத்தில் புல்லை வெட்டுக்கிளி, பாருங்கள், வெட்டுக்கிளி பச்சை நிறமாக காணப்படுகிறது. பொய்க்கோளம். ஏன் பச்சை நிறமாக காணப்படுதெனில், அவ்வாறு பச்சை நிறமாக காணப்படும் போது இந்த வெட்டுக்கிளி பச்சை நிறமாக இருக்கும்போது, புட்களுக்குடையே இருக்கும்போது வெட்டுக்கிளி தெரியாது. இதனால் இந்த பூனியோ அல்லது குருவியோ அந்த வெட்டுக்கிளியை உணவாக உட்கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதனால் வெட்டுக்கிளி தப்பி பிழைத்து வாழக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் வெட்டுக்கிளியை இங்கு பூனை உணவாக உட்கொள்கின்றது. புல், வெட்டுக்கிளி, ஓணான், பூனை என்னும் ஒரு தொடர்பு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் புல், வெட்டுக்கிளி, ஓணான், சாரைப்பாம்பு இன்னும் ஒரு தொடர்பு காணப்படுகின்றது. பாருங்கள், உணவுக்காக வெவ்வேறு அங்கிகளில் பல்வேறு தொடர்புகள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பிள்ளைகள், உங்களுக்கு நிறைய விடயங்கள் விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன். உணவுக்காக பல்வேறு அங்கிகளிட பல்வேறு தொடர்புகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இன்னொரு தொடர்பை நாங்கள் அவதானிப்போம். பாருங்கள், இன்னொரு தொடர்பாக காணப்படுது. இங்கே தாவரங்களிலிருந்து எவ்வாறு அந்த உணவு தேவையை பூர்த்தி செய்கின்றது. முதலாவது தொடர்பை பாருங்கள், தாவரத்தை முயல் உள்ளெடுக்கின்றது. அதில் முயலை சாரைப்பாம்பு, மலைப்பாம்பு உள்ளெடுக்கின்றது. மலைப்பாம்பை கழுகு உணவாக உட்கொள்கின்றது. இவ்வாறு தாவரங்கள், எலி, கழுகு இன்னொரு தொடர்பு. அதே நேரத்தில் தாவரங்கள், இந்த கொண்டை குருவி, கழுகு. அதே சமயத்தில் தாவரங்கள், இந்த கொண்டை குருவி, மலைப்பாம்பு, கழுகு இன்னொரு தொடர்பு. இவ்வாறு பல்வேறு தொடர்புகள் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் பிள்ளைகள் கவனியுங்கள், இன்னொரு இடைத்தொடர்பு இங்கு அவதானிக்கும் போது
பாருங்கள், பச்சை தாவரங்கள். பச்சை தாவரத்திலிருந்து ஆடு, ஆடை அந்த நரி, நரியே சிங்கம் உணவாக உள்ளெடுக்கின்றது. அதே சமயத்தில் பச்சை தாவரம் எலி, எலியை ஆந்தை உணவாக உட்கொள்கின்றது. பச்சை தாவரம் எலி, பாம்பு, கழுகு, இவ்வாறு பல்வேறு ஒரு தொடர்புகள் காணக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு காட்டு சூழல் என்பது சுற்றி காணப்படுவது. அவ்வாறான காட்டு சூழலில் பல்வேறு உணவை அடிப்படையாக கொண்ட இடைத்தொடர்புகள் அங்கியலிடையே காணப்படும். இவ்வாறான அமைப்பை நாங்கள் ஒரு விஞ்ஞான சொல்லால் அழைக்க முடியும் உணவு வலை. உணவு வலை என அழைக்கப்படும். அவ்வாறான விடயத்தை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். இங்கு பாருங்கள், உணவை பெற்றுக்கொள்வதற்கு சூழலில் உள்ள அங்கிகளுக்கிடையில் காணப்படும் தொடர்புகள் ஒரு தனித்தனியாக இருப்பதில்லை. அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டு ஒரு வலை நெட்வொர்க், ஒரு வலை அமைப்பில் பரந்து காணப்படுகிறது. உணவுக்காக அங்கிகளுக்கு இடையில் காணப்படும் தொடர்பை காட்டும் அமைப்பினை நாங்கள் உணவு வலை என அழைக்கப்படும். எனவே நாங்கள் முதல் ஆரம்பத்தில் நாங்கள் ஒவ்வொரு அங்கிகளும் எவ்வாறான உணவுகள் உள்ளெடுக்கப்படுகின்றது, அந்த உள்ளெடுக்கப்படுகின்ற அங்கிகள் அந்த உணவு தொடர்பை நாங்கள் ஒரு வலையமைப்பில் எழுதியுள்ளோம். அந்த வலையமைப்பினை நாங்கள் உணவு வலை என அழைக்கப்படும். எனவே உணவுக்காக அங்கிகளிடையே காணப்படுகின்ற ஒரு இடைத்தொடர்பு, ஒரு தொடர்பு, அது நாங்கள் உணவு வலை என அழைக்கப்படும். எனவே இவ்வளவு நேரமும் நாங்கள் உணவு வலை தொடர்பான விடயங்களை கற்றிருந்தோம். தொடர்ச்சியாக பிள்ளைகளே, இப்போது அந்த உணவு உள்ளெடுக்கப்படுகிற எல்லா அங்கிகளும் ஒரே மாதிரியான உணவுகளை உள்ளெடுப்பதில்லை. ஒவ்வொரு அங்கிகளும் வித்தியாசமான உணவுகளை உள்ளெடுக்கின்றன. நீங்கள் பாருங்கள், சோறு உள்ளெடுக்கின்றீர்கள், மீனை உள்ளெடுக்கின்றீர்கள், இறைச்சியை உள்ளெடுக்கிறீர்கள், அதே நேரத்தில் பயறு, கவுப்பி, இவ்வாறான பல்வேறுபட்ட உணவுகளை உள்ளெடுக்கின்றீர்கள். அதேபோல் விலங்குகளும் வெவ்வேறு வகையான உணவுகளை உள்ளெடுக்கின்றன. இங்கு அவதானிக்கும் போது பாருங்கள், தாவரத்தை அல்லது தாவரத்தின் பகுதிகளை மட்டும் உணவாக கொள்ளும் அங்கிகளை நாங்கள் தாவர உண்ணிகள் என அழைக்கப்படும். இன்னொரு சொல்லு நாங்கள் பார்க்குறோம், ஏற்கனவே உணவு வலையை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? அடுத்த ஒரு விஞ்ஞான சொல்லு தாவர உண்ணிகள். தரம் 5லேயே நீங்கள் கற்றுள்ளீர்கள். தாவர உண்ணிகள். தாவர உண்ணிகள் தாவரம் அல்லது தாவரத்தின் பகுதிகள். உதாரணம், நீங்கள் தாவரத்தின் வித்தை, அதாவது அரிசி, நாங்கள் தாவரத்தின் அந்த வித்து பகுதியை உணவாக உள்ளெடுக்கின்றீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் கரும்பு உள்ளெடுத்தீங்களில் தாவரத்தின் தண்டு பகுதியை உள்ளெடுக்கின்றீர்கள். அதே நேரத்தில் கீரியை நீங்கள் உள்ளெடுக்கின்றனில் தாவரத்தின் இலைப்பகுதியை உள்ளெடுக்கின்றீர்கள். எனவே பல்வேறுபட்ட தாவரத்தின் பகுதிகளை உள்ளெடுக்கின்ற அங்கிகள் நாங்கள் தாவர உண்ணிகள் என அழைக்கப்படும். இங்கு பாருங்கள், ஒரு பசுமாடு காட்டப்பட்டுள்ளது. அந்த பசுமாடு புட்களை உணவாக உட்கொள்கின்றன. அதே சமயத்தில் அவை விரைவாக உணவை உட்கொண்டு பிறகு ஒரு ஆறுதலான இடத்தில் போய் இரை மீட்கின்றது. உணவை மீண்டும் எடுத்து நன்கு அரைச்சு உணவாக அதை எடுத்துக்கொள்கின்றது, போசனை. அதே நேரத்தில் ஜானைகள், இங்கு ஜானைகளை அவதானிக்கும் போது தும்பிக்கையினால் அந்த உணவை எடுத்து தனது வாயினுள் இட்டு அந்த உணவை உள்ளெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஜானைகளுக்கெல்லாம் அதிகளவு உணவு தேவைப்படுகின்றது. எனில் பருமன் கூட தரையில் காணப்படுகின்ற மிகப்பெரிய அங்கியாக இந்த ஜானை காணப்படுகின்றது. நீரில் திமிங்கிலம், ப்ளூவேல், நீல திமிங்கிலம் காணப்படுகின்றது.
அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய அங்கியாக அந்த திமிங்கிலம் காணப்படுகின்றது. தரையில் யானை காணப்படுகின்றது. இதற்கு முதல் டைனோசர் காணப்பட்டிருக்குது. ஆனால் அது பல்வேறு காரணங்களால் அந்த இனம் அழிந்து போவதாக சொல்லப்படுகின்றது. அதாவது புவியில் பாரியொரு விண்கல் வீழ்ந்ததினால் அந்த இனம் அழிந்து போய்விட்டது. பிள்ளைகளே, இந்த புவியில் சகல அங்கிகளும் வாழ்வதற்கு உரிமை காணப்படுகின்றது. சில அங்கி இனங்கள் இறந்து போய்விட்டன, அழிந்து போய்விட்டன. பல்வேறு காரணங்களால் அது அழிந்து போய்விட்டது. உதாரணமாக டைனோசர், மமத் என்ற ஒரு யானை, இதெல்லாம் இந்த இனமெல்லாம் அழிந்து போய்விட்டது. அதே நேரத்தில் நாங்கள் பின்னால் நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது பெண்டா. அது அழிந்து போகவில்லை, அழிந்து போகின்ற ஒரு ஆபத்து நிலையில் காணப்படுகின்றது. கடலாமை ஆபத்தில் காணப்படுகின்றது. எனவே இதை நாங்கள் அழிவடையாது பேணி பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. சூழலில் எந்த அங்கீனமும் அழிந்து போக நாங்கள் விடக்கூடாது. நீங்கள் விஞ்ஞானமானவர்கள், எனவே சூழலுக்கு நேயமாக தொழிற்பட வேண்டும். இங்கு தாவர உண்ணிகளை காட்டப்பட்டுள்ளது. அதாவது தாவரத்தை அல்லது தாவரத்தின் பகுதிகளை மட்டும் உணவாக கொள்ளும் அங்கிகள் தாவர உண்ணிகள் என அழைக்கப்படும். அதே சமயத்தில் மேலும் சில தாவர உண்ணிகளாக முயல், வெட்டுக்கிளி, ஆடு, பசு, யானை, மான், ஒட்டகச்சிவிங்கி, மயிர்கொட்டி போன்றன தாவர உண்ணிகளாக காணப்படுகின்றது. இங்கு விலங்கின்ற போசன முறை காட்டப்பட்டுள்ளது. ஊனுண்ணிகளாக நாங்கள் அடுத்த விடயத்தை அவதானிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே தாவர உண்ணிகள் பார்த்திருந்தோம். அடுத்து ஊனுண்ணிகள். விலங்கை அல்லது விலங்கின் ஒரு பகுதியை உணவாக கொள்ளும் விலங்குகள் ஊனுண்ணிகள் என அழைக்கப்படுகின்றது. விலங்கு அல்லது விலங்கின் ஒரு பகுதியை உணவாக கொள்ளும் அங்கிகள் அல்லது விலங்குகள் ஊனுண்ணிகள் என அழைக்கப்படுகின்றது. இங்கு பாருங்கள், சிங்கம் தனது உணவு தேவைக்காக விலங்கின் ஒரு பாகத்தை உட்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு அதற்காக அந்த கால்களில் காணப்படுகின்ற நகங்கள் அதன் உதவி. அதே சமயத்தில் பற்கள், இங்கு வேட்டை பற்கள் நன்கு விருத்தி அடைஞ்சு காணப்படும். வேட்டைப்பல் நன்கு விருத்தி இறைச்சியை குத்தி கிழிச்சு சாப்பிடும். அவ்வாறே பாருங்கள், புலி. இங்கு நாங்கள் ஊனுண்ணியாக புலியின் காட்சி படம் ஒன்று காட்டப்படுகிறது. பாருங்கள், புலியும் இங்கு சூழலின் நிறத்தை பெற்றிருக்கிறது. இதனால் ஏனைய அங்கிகளுக்கு புலி நிற்பது தெரியாது. உதாரணம், மான் போன்ற விலங்குகளுக்கு இங்கு புலி நிற்பது தெரியாது. பாருங்கள், எவ்வளவு சக்தியை பிரயோகித்து அங்கு வேட்டையாடுகின்றது. இங்கு இரையாக மானும் இறை கவ்வியாக இங்கு புலியும் காணப்படுகின்றது. புலி இரை கவ்வி இரையை பிடிக்கிறதுக்காக ஓடுகின்றது. பாருங்கள், இவ்வளவு வேகமாக ஓடுகின்றது, இவ்வளவு சக்தியை பிரயோகித்து அந்த இரையை தேடுகின்றது. இவ்வாறு அங்கு இரையை பிடிப்பதன் மூலம் தன் உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. சொல்வார்கள், புலி பசித்தாலும் புல்லு தின்னாது. ஏனெனில் புலி ஒரு ஊனுண்ணி, விலங்கு அல்லது விலங்கின்ற பாகத்தை தான் உணவாக உட்கொள்ளும். இங்கு பாருங்கள், பிடிக்கும்போது பாருங்கள், அந்த இரி என்றது இங்கு மானை பாருங்கள் கழுத்தில் தான் பிடிக்கின்றது. ஏனெனில் அப்பன் மானை உடனடியாக இறக்கச் செய்யலாம். கழுத்தில் பிடித்து இறக்கச் செய்கின்றது. பின்னர் அதனை உணவு தேவையை பூர்த்தி செய்கின்றது. அதே சமயத்தில் இங்கு மான்கள் தாவர உண்ணிகளாக இருப்பதனால் புட்களை உணவாக உட்கொள்கின்றது. இந்த மான் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக கொம்பு காணப்படுகின்றது. எல்லா அங்கிகளும் அந்த சூழலில் ஏதோ ஒரு விதத்தில் வெற்றிகரமாக வாழக்கூடிய வகையில்தான் படைக்கப்பட்டுள்ளது, அதாவது உருவாக்கப்பட்டுள்ளது.
நீங்களும் இந்த சூழலில் வெற்றிகரமாக வாழக்கூடிய மாதிரி நீங்கள் மாறுவீங்கள், மாற வேணும். அப்படி மாறினால்தான் நீங்கள் இந்த சூழலில் வாழ முடியும். இல்லாவிடின் நீங்கள் கஷ்டப்பட வேண்டி வரும் அல்லது இறக்க வேண்டி வரும். சூழலை எதிர்கொண்டு வாழ வேணும். அதே போல தான் இப்போ ஒரு இக்கட்டான நிலைமை, அந்த சூழலை நாங்கள் வெற்றி கொண்டு வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதன் மூலம்தான் நாங்கள் எதிர்கால தேவைகளை நிறைவேற்றி நாங்கள் வெற்றிகரமாக வாழ முடியும். அடுத்து நாங்கள் மேலும் சில ஊனுண்ணிகள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. புலி, கழுகு, சிங்கம், ஓநாய், சாரைப்பாம்பு, சிறுத்தை போன்ற விலங்குகள் காட்டப்பட்டுள்ளது. இங்கு ஊனுண்ணிகள் விலங்கு அல்லது விலங்கின்ற பாகங்களை உணவாக உட்கொள்கின்றது. இதே போன்ற பிள்ளைகள் சில அங்கிகள் அனைத்தையும் வேண்டாம் கல்மண் இல்லை, அதாவது தாவரங்கள் அல்லது தாவர பகுதிகளையும் விலங்கு அல்லது விலங்கு பகுதிகளையும் உணவாக பெற்றுக்கொள்ளும் விலங்குகளை நாங்கள் அனைத்து முன்னிகள் என அழைக்கப்படும். நீங்கள் யாவருமே ஒரு அனைத்து முன்னிகள், நீங்கள் நான் எல்லாம் ஒரு அனைத்து முன்னிகள். ஏனெனில் தாவரங்களையும் விலங்கு பொருட்களையும் உணவாக உட்கொள்கின்றோம். கீரைக்கறி சாப்பிடுகிறீர்கள், சோறு சாப்பிடுகிறீர்கள், கோதுமை புட்டு சாப்பிடுகிறீர்கள். எனவே எங்கள் தாவர உணவுகளை உள்ளெடுக்கின்றீர்கள். மீன் சாப்பிடுகின்றீர்கள், ஒரு விலங்குணவு. இறைச்சி சாப்பிடுகின்றீர்கள், விலங்குணவு. எனவே தாவர உணவுகள், விலங்குணவுகள் ரெண்டையும் நீங்கள் எடுப்பதனால் உங்களை நாங்கள் அழைப்பது அனைத்து முன்னிகள். நீங்கள் யாவருமே அனைத்து முன்னி, நான் நீங்கள் உட்பட எல்லாருமே அனைத்து முன்னிகள். இங்கு பாருங்கள், ஒரு கோழி காட்டப்பட்டுள்ளது. அது புழுக்களையும் சாப்பிடும், அதே சமயத்தில் இந்த நெல், அரிசிகள், வித்துக்கள் போன்றவற்றையும் சாப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு காகமும் இறந்த அங்கிகளை உணவாக உட்கொள்ளும். அதே நேரத்தில் நெல்லரிசி சோறு அல்லது வித்துக்கள், பழங்கள் போன்ற பல்வேறு தாவர பொருட்களையும் உணவாக உட்கொள்ளும். எனவே பிள்ளைகள், இங்கு காட்டப்பட்டுள்ள கோழி, காகம் என்பன அனைத்து முன்னிகளாக காணப்படுகின்றன. அனைத்து முன்னிகளாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக காகம், மேலும் சில அனைத்து முன்னிகள். கரப்பான் பூச்சியும் ஒரு வித்தியாசமான அங்கி. அது ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையும் வாழுகின்ற ஒரு பூச்சி இனமாக காணப்படுகின்றது. அதாவது உயிர் அங்கிகள் தோற்றம் பெற்ற காலங்கள் தொடக்கம், ஆரம்ப காலம் தொடக்கம் இன்று வரை காணப்படுகின்ற ஒரு அங்கி கரப்பான் பூச்சி. பல்வேறு சூழல் நிபந்தனையிலும் வாழக்கூடிய தன்மை கொண்டுள்ளது. நீங்கள் பாருங்கள், இந்த உங்களுடைய கிச்சன் பகுதிகள், சமையலற பகுதிகளில், மற்ற கான்களில் அதிகளவு காணக்கூடியதாக இருக்கும். இங்கு மட்டுமில்லை, வேறு அமெரிக்கா, வேறு நாடுகள் கூட இந்த கரப்பான் பூச்சி வாழக்கூடியது. இப்போ பல்வேறு சூழல் நிபந்தனைகளில் தப்பி பிழைத்து இன்று வரை வாழுகின்ற ஒரு பூச்சினமாக இந்த கரப்பான் பூச்சி காணப்படுகின்றது. அனைத்து முன்னியாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் கோழி, பன்றி, புறா போன்றன இவ்வாறான அனைத்து முன்னிகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக பிள்ளைகளே, அதே சமயத்தில் இந்த விலங்குகளை நாங்கள் திட்டவட்டமாக இது தாவர உண்ணி, இது ஊனுண்ணி, அனைத்து உண்ணி என்று குறிப்பிடப்பட முடியாது. ஏனெனில் அதனுடைய அங்கிகளின் உணவு பழக்க வழக்கங்களை தொடர்ச்சியாக நாங்கள் அவதானிப்பதன் மூலம்தான் அது பற்றிய விடயங்களை நாங்கள் தாவர உண்ணியா, ஊனுண்ணியா, அனைத்து முன்னியா என்று குறிப்பிடப்பட முடியும். இங்கு பாருங்கள், நாய், பூனை என்பனவற்றிற்கு இது உண்மையில் ஆரம்பத்தில் காட்டில் காணப்பட்ட அங்கிகள். அந்த அங்கிகளை நாங்கள் வீடுகளில் கொண்டு வந்து வளர்த்ததன் மூலம் நாங்கள் தாவர பொருட்களையும் விலங்கு பொருட்களையும் நாங்கள் பழக்கி விட்டோம்.
இதனால் இது உண்மையில் ஆரம்பத்தில் ஊனுண்ணிகளாகத்தான் காணப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் ஊனுண்ணிகளாக காணப்பட்டது. இப்போது நாங்கள் அனைத்து உண்ணிகளாக மாற்றிவிட்டோம். காரணம், தாவர பொருட்களையும் அதற்கு வழங்கி பழக்கப்படுத்தி போட்டோம். அதன் காரணமாக சில ஊனுண்ணிகள் மனிதனுடன் சேர்ந்து வாழ்வதனால் அனைத்து உண்ணிகளாக மாறியுள்ளன. உதாரணமாக நாய், பூனை என்பன இவ்வாறு நாங்கள் மாற்றிவிட்டுட்டோம். அதாவது நாங்கள் வளர்த்து அதற்குரிய உணவை பழக்கி மாற்றிவிட்டோம். அடுத்து நாங்கள் ஒரு காட்டில் உள்ள உணவு விலை காட்டப்பட்டுள்ளது. இங்கு தாவரம், எலி, ஆந்து எனும் ஒரு உணவு தொடர்பு காணப்படுகின்றது. இந்த அம்புக்குறி வடிவாக விளங்கப்படல் வேண்டும். இந்த அம்புக்குறியினூடாக என்ன தொடர்பு காட்டப்படுகிறதெனில் சக்தி பாய்கின்ற தொடர்பு. இந்த அம்புக்குறி மூலம் சக்தி பாய்கின்ற தொடர்பு காட்டப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் தாவரம், ஆடு, நரி இன்னொரு தொடர்பு. தாவரம், முயல், சிறுத்தை வடிவாக தான் நீங்கள் உங்களோட பாடநூலில் உள்ள ஒரு உணவு வேலைதான். தாவரம், ஆடு, சிறுத்தை, தாவரம், முயல், நரி, தாவரம், எலி, நரி ஆகிய பல்வேறு உணவு தொடர்புகள் காணப்படுவதை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பல்வேறு உணவு தொடர்புகள் அடங்கிய இந்த சிக்கலான அமைப்பைத்தான் நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம், உணவு வேலை. அந்த உணவு வேலையில் பல்வேறு உணவு தொடர்புகள் காணப்படுகின்றன. இதை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், மேலே குறிப்பிடப்பட்டுள்ள உணவு வேலையில் அங்கிகளுக்கிடையில் உணவை பெற்றுக்கொள்ளும் ஒரு தொடர்பு காட்டப்பட்டுள்ளது. இங்கு தாவரத்தை முயல் உணவாக எடுக்கின்றது, சிறுத்தை முயலை உணவாக எடுக்கின்றது. இங்கு தாவரம் முயலுக்கு உணவு அளிக்கின்றது. அதே நேரத்தில் முயலானது சிறுத்தைக்கு உணவாக அமைகின்றது. உணவுடன் தொடர்புடைய இடைத்தொடர்புகள் முதலில் தாவரங்களில் அல்லது அதன் பகுதிகளில் ஆரம்பித்து ஒவ்வொரு சங்கிலியில் உள்ள இணைப்புகள் போன்று ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டு காணப்படுகின்றது. ஒரு சாதாரண சங்கிலியனில் ஒவ்வொன்றோடையும் இணைந்து காணப்படும். அதே போலதான் இவ்வாறு ஒரு இணைப்பு காணப்படுகின்றது. இவ்வாறான இணைப்பை நாங்கள் இன்னொரு சொல்லு நாங்கள் பயன்படுத்த இருக்கின்றோம், ஒரு விஞ்ஞான சொல்லு, உணவு சங்கிலி. அந்த உணவு சங்கிலி பற்றிய விடயங்கள்லாம் நாங்கள் இப்போது கற்க இருக்கின்றோம். ஏற்கனவே பார்க்கப்பட்டது உணவு வேலை. அந்த உணவு வேலையில் பல்வேறு உணவு தொடர்புகள் காணப்படுகின்றது. அந்த உணவு தொடர்புகளை நாங்கள் உணவு சங்கிலி என அழைக்கப் போகின்றோம். எனவே உணவு வேலையில் பல்வேறு உணவு சங்கிலிகள் காணப்படுகின்றன. பச்சை தாவரத்திலிருந்து ஆரம்பமாகி படிப்படியாக விலங்குகளினூடாக உணவு மூலம் சக்தி, நன்றாக கவனியுங்கள், சக்தி கடத்தப்படும் செயல்முறையை நாங்கள் உணவு சங்கிலி என அழைக்கப்படும். விளங்க வேணும், சக்தி கடத்தப்படுகின்ற செயல்முறை. ஒவ்வொரு அங்கிகளிலிருந்தும் சக்தி கடத்தப்படுகின்றது. அதனை நாங்கள் உணவு சங்கிலி என அழைக்கப்படும். இங்கு தாவரம், ஆடு, சிறுத்தை எனும் உணவு சங்கிலி காட்டப்பட்டுள்ளது. ஆடு தாவரத்தை உணவாக உட்கொள்கின்றது, சிறுத்தை ஆட்டினை உணவாக உட்கொள்கின்றது. இதன் மூலம் அந்த போசனை எடுப்பதன் மூலம் தனது சக்தி கடத்தப்படுவதை இங்கு காட்டப்பட்டுள்ளது. எனவே மேலே காட்டப்பட்டுள்ள உணவு வேலையில் பல்வேறு உணவு சங்கிலி இருப்பதை காணக்கூடிய இறக்கம். இந்த உணவு வேலையில் பாருங்கள், ஒவ்வொரு வகையான உணவு சங்கிலிகள் காணப்படுகின்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தாவரம், முயல், சிறுத்தை எனும் உணவு சங்கிலி, தாவரம், ஆடு, சிறுத்தை எனும் உணவு சங்கிலி,
தாவரம் முயல் நரி எனும் உணவுச் சங்கிலி, தாவரம் ஆடு நரி என்ற உணவுச் சங்கிலி, தாவரம் எலி நரி எனும் உணவுச் சங்கிலி, தாவரம் எலி ஆந்து எனும் உணவுச் சங்கிலி. எனவே பாருங்கள், ஒரு உணவு விலையில் இது இவ்வளவும் உணவு விலை. அந்த உணவு விலையிலை பல்வேறுபட்ட உணவுச் சங்கிலிகள் ஒன்றிணைந்து காணப்படுகின்ற ஒரு சிக்கலான அமைப்பு, அது உணவு விலை. எனவே உணவு விலையில் நிறைய உணவுச் சங்கிலிகள் காணப்படும். ஒரு சிங்கராஜவனம் போன்ற ஒரு காட்டுச் சூழலில் ஒரு சிக்கலான உணவு விலை தான் காணப்படும். ஆனால் ஒரு செயற்கையான ஒரு எங்களோட வயல் சூழல் அல்லது ஒரு கத்தரி தோட்டச் சூழல், அதுகளில் இவ்வாறு உணவு விலையாக காணப்படாது. பொதுவாக 1-2 உணவுச் சங்கிலிகள் காணப்படும். ஒரு இயற்கை சூழல் தொகுதியில் பல்வேறு உணவுச் சங்கிலிகள் கொண்ட உணவு விலை காணப்படுகின்றது. இந்த உணவுச் சங்கிலியாக இருப்பது ஆபத்து பிள்ளைகள். ஏனெனில் ஒரு உணவுச் சங்கிலி, உதாரணத்துக்கு தாவரம் முயல் சிறுத்தை எனும் உணவுச் சங்கிலி காணப்படின், முயல் எனும் இனமே இல்லாமல் போய்விடின் சிறுத்தைக்கு உணவு இல்லாமல் போய்விடும். அது உணவுச் சங்கிலியாக இருக்கும்போது. ஆனால் இப்போ உணவு விலையாக இருக்கும்போது இங்கு பிரச்சனை, முயல் இனம் அழிந்திருந்தால் சிறுத்தை ஆடை உணவாக உட்கொள்ளும். எனவே அந்த சிறுத்தைக்கு உணவு இல்லாமல் போகாது. எனவே எப்போதும் ஒரு சூழலில் உணவு விலைதான் பொதுவாக காணப்படும். உணவு சங்கிலியாக இருப்பது அந்த இணைப்புக்கு ஆபத்து. தொடர்ச்சியாக நாங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட, அதாவது குறிப்பிடப்பட்ட அந்த உணவு விலையில் காணப்படுகின்ற பல்வேறு உணவுச் சங்கிலிகள் காட்டப்பட்டுள்ளது. பாருங்கள், தாவரம் முயல் சிறுத்தை எனும் உணவுச் சங்கிலி, அதே நேரத்தில் தாவரம் எலி ஆந்து எனும் உணவுச் சங்கிலி, தாவரம் ஆடு நரி எனும் உணவுச் சங்கிலி. அந்த உணவு விலையில் இவ்வாறான உணவுச் சங்கிலியில் காணப்பட்டுள்ளது. தாவரம் முயல் நரி எனும் உணவுச் சங்கிலி, தாவரம் ஆடு சிறுத்தை எனும் உணவுச் சங்கிலி, தாவரம் எலி நரி எனும் உணவுச் சங்கிலி என்று பல்வேறுபட்ட உணவுச் சங்கிலிகள் காணப்படுகின்றது. இங்கு பாருங்கள், அந்த உணவு விலையில் 6 உணவுச் சங்கிலிகள் காணப்படுகின்றன. 6 உணவுச் சங்கிலிகள். அந்த எல்லாம் சேர்ந்து காணப்பட்ட ஒரு சிக்கலான அமைப்பு தான் அந்த உணவு விலை. எனவே பிள்ளைகள், நாங்கள் நிறைய விடயங்கள் கற்றுள்ளோம். ஏற்கனவே போசணையை பற்றி கற்றுள்ளோம். அந்த போசணையிலே சாதாரணமாக அதாவது தாவரத்தை மாத்திரம் உண்ற தாவர உண்ணிகள், விலங்குண்ணிகள் அல்லது ஊனுண்ணிகள், அனைத்து உண்ணிகளை பற்றி கற்றிருந்தோம். அதே நேரத்தில் உணவு விலை பற்றி கற்றிருந்தோம். அதே சமயத்தில் இப்போது உணவு சங்கிலி பற்றி கற்றுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக பிள்ளைகளே, இங்கு பாருங்கள், ஒரு உணவுச் சங்கிலியில் உள்ள இணைப்புகள் பற்றி கருத்தில் கொள்வோம். இங்கு தரம் 11 மீண்டும் இது பற்றிய விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். கட்டாயம் இது பற்றிய விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கப்பட வேணும். இங்கு பாருங்கள், பச்சை தாவரம் முயல் சிறுத்தை எனும் உணவுச் சங்கிலி ஒன்று காட்டப்பட்டுள்ளது. இங்கு எப்போதும் ஒரு உணவு விலை அல்லது உணவுச் சங்கிலி, எப்போதும் ஒரு உணவு விலை அல்லது உணவுச் சங்கிலி தாவரத்திலேயே ஆரம்பிக்கும். தாவரத்தில் ஆரம்பிக்கும். பச்சை தாவரம், ஏனெனில் அவர்தான் முதல் உற்பத்தியாளர். எனவே உற்பத்தியாக்கினால் அந்த தாவரம் உற்பத்தியாக்கியாக காணப்படுகிறது. உணவை உற்பத்தி செய்கிறான். எனவே மாணவர்களே விளங்கியிருக்கப்படல் வேண்டும், எப்போதும் ஒரு உணவுச் சங்கிலி பச்சை தாவரம் உற்பத்தியாக்கியில் ஆரம்பிக்கும். மாணவர்கள் இவ்வாறு எழுதக்கூடாது, ஆரம்பமே முயல் சிறுத்தை என்று எழுதக்கூடாது. அது பிழை, தவறு. ஏனெனில் உணவுச் சங்கிலி ஆரம்பம் உற்பத்தியாக்கியில் ஆரம்பமாக இருக்கும். இங்கு பாருங்கள், பச்சை தாவரம் முயல் சிறுத்தை. அந்த அம்புக்குறி மூலம் காட்டப்படுவது என்னவெனில் சக்தி கடத்தப்படுதலை காட்டப்படுகின்றது.
சக்தி எவ்வாறு கடத்தப்படுகின்றது என்பதனை அங்கு காட்டப்பட்டுள்ளது. அந்த பச்சை தாவரத்தை நாங்கள் முதலாவது இணைப்பாக சொல்லப்படும். முதலாவது இணைப்பு. இங்கு ஒவ்வொரு அங்கிகளும் ஒவ்வொரு இணைப்பாக காட்டப்படும். இது ஒரு இணைப்பு, பச்சை தாவரம் ஒரு இணைப்பு, முயல் ஒரு இணைப்பு, சிறுத்தை ஒரு இணைப்பு. எனவே இங்கு காணப்படுகின்ற இணைப்புகளின் மொத்த எண்ணிக்கை 3. மொத்த இணைப்புகளின் எண்ணிக்கை இங்கு 3 காணப்படுகிறது. எனவே பிள்ளைகளே, உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும் போது 3 இணைப்புகளை கொண்ட உணவுச்சங்கிலி ஒன்று எழுதுக என்றா பச்சை தாவரம், முயல், சிறுத்தை என எழுதுவீர்கள். 5 இணைப்புகளை கொண்ட உணவுச்சங்கிலி எனில் புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, மயில் இவ்வாறான உணவுச்சங்கிலி எழுதுவீர்கள். அங்கு 5 இணைப்புகள், ஒவ்வொரு அங்கியும் ஒவ்வொரு இணைப்பு தெளிவாக விளங்கப்பட வேணும். இங்கு 3 இணைப்புகள் காணப்படுகின்றது. இதில் பாருங்கள், முதலாவது இணைப்பாக பச்சை தாவரம் காணப்படுகின்றது, 2வது இணைப்பாக முயல் காணப்படுகின்றது, 3வது இணைப்பாக சிறுத்தை காணப்படுகின்றது. இங்கு பச்சை தாவரம் உற்பத்தியாக்கி தற்போசணியாக காணப்படுகிறது. தமக்குரிய உணவை தாமே தயாரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 2வது இணைப்பு முதலாம் படி நுகரி. இங்கு விளங்க வேணும் நுகரிகள். உற்பத்தியாக்கிக்கு அடுத்ததாக காணப்படுகிறது நுகரிகள் என அழைக்கப்படும். உற்பத்தியாக்கிக்கு அடுத்ததாக காணப்படுபவை நுகரிகள் என அழைக்கப்படும். நுகரிகள் யாவும் தாவரத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தங்கி இருக்கிற அங்கிகளை நாங்கள் நுகரிகள் என அழைக்கப்படும். தாவரத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தங்கி இருக்கின்ற அங்கிகள் நுகரிகள் என அழைக்கப்படும். இங்கு முயல் தாவரத்தில் நேரடியாக தங்கியுள்ளது. முயல் தாவரத்தில் நேரடியாக தங்கியுள்ளது. சிறுத்தை தாவரத்தில் மறைமுகமாக தங்கியுள்ளது. ஏனெனில் சிறுத்தை முயலை சாப்பிடுகின்றது, முயல் பச்சை தாவரத்தை சாப்பிடுகின்றது. எனவே இவர் தாவரத்தில் மறைமுகமாக பாருங்கள், இவரை சாப்பிடுவதனால மறைமுகமாக தங்கியுள்ளது. நீங்கள் இறைச்சியை சாப்பிடுகின்ற நீங்கள் தாவரத்தில் மறைமுகமாக தங்கியுள்ளீர்கள். கீரை எனும் உணவை சாப்பிடுகிறீர்கள் அல்லது சோறு சாப்பிடுகிறீர்கள், தாவரத்தில் நேரடியாக தங்கியுள்ளீர்கள். எனவே நுகரிகளை பொறுத்தவரையில் தாவரத்துக்கு அடுத்ததாக முதலாம் படி நுகரி காணப்படுகின்றது. உற்பத்தியாக்கி அடுத்ததாக முதலாம் படி நுகரி காணப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக இங்கு 2ஆம் படி நுகரி காணப்படுகிறது. பொதுவாக முதலாம் படை நுகரி தாவர உண்ணியாக இருக்கலாம் பொதுவாக. ஆனால் 2ஆம் படி நுகரி அனைத்து உண்ணி அல்லது ஊனுண்ணிகளாக இருக்கலாம். இங்கு அது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், எவ்வாறு அந்த சூரிய சக்தி உண்மையில் சகலதுக்கும் சக்தியை வழங்குகிறது. ஒளித்தோப்பு என்ற செயல்முறையை மேற்கொள்வதற்கு சூரிய ஒளிச்சக்தி இங்கு பயன்படுத்தப்படுகிறது. தாவரங்கள் அந்த ஒளிச்சக்தியைத்தான் பயன்படுத்தி உணவு தயாரிக்கின்றது. அந்த உணவு தயாரிக்கப்பட்ட உணவிலிருந்து தான் ஏனைய அங்கிகளுக்கு சக்தி கடத்தப்படுவதை இங்கு காட்டப்பட்டுள்ளது. அதாவது சூரியனில் ஒளிச்சக்தி உணவாக தூக்கப்படும் போது இரசாயன சக்தியாக மாற்றப்படுகின்றது. அந்த இரசாயன சக்தியைத்தான் வெட்டுக்கிளி உணவாக எடுக்கின்றது. பின்னர் தவளை அந்த வெட்டுக்கிளியை உணவாக உள்ளெடுக்கின்றது. பின்னர் பருந்து இந்த தவளையை உணவாக உட்கொள்கின்றது. இங்கு சக்தி பாய்ச்சல் நடைபெறுவதை காட்டுகின்றது. உண்மையில் இது விளங்கிக் கொள்ள வேண்டும். சக்தி இங்கு போக போக குறைந்து கொண்டு செல்கின்றது. சக்தி போக போக குறைந்து கொண்டு செல்கின்றது. இது பற்றிய விடயங்கள் நீங்கள் மேல் வகுப்புகளில் கற்றுக்கொள்வீர்கள். இந்த ஒளித்தோப்பு
அது நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்தி உணவு, அதாவது நீர், கார்பன் டை ஆக்சைடு என்பவற்றையும் பயன்படுத்தி உணவு தயாரிக்கின்ற செயல்முறை ஒளித்தோப்பு என கற்றுள்ளீர்கள். இது பற்றிய விடயங்களும் நீங்கள் மேலும் பெரிய வகுப்புகளில் கற்றுக்கொள்வீர்கள். மற்றது ஒளித்தோப்பு செயல்முறையை இங்கு காட்டப்பட்டுள்ளது. கார்பன் டை ஆக்சைடு, நீர் என்பவற்றை பயன்படுத்தி சூரிய ஒளி சக்தியையும் பயன்படுத்தி உணவு தயாரிக்கின்ற செயல்முறை இந்த ஒளித்தோப்பு. அதாவது பச்சை தாவரங்கள் இவ்வாறு உணவை தயாரித்து ஏனைய அங்கிகளுக்கு உள்ளெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பிள்ளைகள், உற்பத்தியாளர்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கப்படல் வேணும். தாவரங்கள் உணவை உற்பத்தி செய்வதனால் உற்பத்தியாக்கிகள் என அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் பச்சை தாவரங்களில் சூரிய சக்தி நிலைநிறுத்தப்படுகின்றது. இவ்வளவு நேரமும் நாங்கள் தாவர உண்ணி, ஊனுண்ணி, அனைத்து உண்ணி, உணவு வலை, உணவு சங்கிலி, உற்பத்தியாக்கிகள் என்பன பற்றி நாங்கள் கற்றுள்ளோம். இந்நிகழ்ச்சிகள் யாவுமே பிள்ளைகள் சேனல் என்னும் வெப் அட்ரஸினூடாக யூடியூப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். எனவே இந்நிகழ்ச்சிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் அவதானிப்பதன் மூலம் உங்கள் கற்றலை மேலும் மேம்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.